நம்மளோட அஸ்வின் அவரோட டீம் பிளேயர்ஸ சாவடிச்சிருவேன்னு திட்டியே திண்டுக்கல் டீம ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரே! இப்படி வந்து சொல்ற மாரி தான் அஸ்வினோட செயல்பாடுகள் எல்லாமே வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இப்ப டிஎன்பிஎல் மேட்சஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதுல கோயம்புத்தூர் வந்து ஆல்ரெடி ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க. அடுத்து எந்த டீம் ஃபைனலுக்கு போவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் திண்டுக்கல் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச சென்னை கூட வந்து விளையாண்டாங்க. அந்த மேட்ச்ல வின் பண்ணி செகண்ட் குவாலிஃபயர் மேட்ச திருப்பூர் கூட விளையாண்டு, திருப்பூரை அசால்ட்டா வீழ்த்தி திண்டுக்கல் வந்து ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்கங்க. இதுல ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ வந்து சமூக வலைதளத்துல மிகப்பெரிய பரபரப்ப வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஒரு மேட்ச்ல என்ன ஆச்சு அப்டின்னா, சென்னை வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 158 ரன் வந்து எடுத்தாங்கங்க. இந்த ஒரு ஸ்கோர எப்படியாவது சேஸ் பண்ணணும்னு சொல்லி, இந்த திண்டுக்கல் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாங்க. இதுலயும் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் ஆட்டத்த வந்து வெளிப்படுத்தினாருங்க. மனுஷன் 35 பாலுக்கு 57 ரன் எடுத்து பட்டைய கெளப்புனாரு. சரி அவர் கடைசி வரைக்கும் நின்னு மேட்ச ஜெயிச்சு குடுத்துருவார்ன்னு நெனைக்கும்போது, ஒரு கட்டத்துல அவர் அவுட் ஆயிட்டாருங்க. சரி எப்படியும் வந்து இந்த மேட்ச திண்டுக்கல் ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நெனச்சுட்டு இருந்தோம். அந்த சமயத்துல வந்து 17வது ஓவர்ல திண்டுக்கல் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சுட்டாங்கங்க. இத வந்து பார்த்தவுனே, வெளிய இருந்த திண்டுக்கல் கேப்டன் அஸ்வின் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. "ஏய் என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? சாவடிச்சுருவேன். ஒழுங்கா விளையாண்டா விளையாடுங்க, இல்லன்னா அப்படியே போயிட்டே இருங்க" அப்படின்னு சொல்லி வெளிய இருந்து கத்த ஆரம்பிச்சுட்டாரு. இந்த மாரி அவர் அக்ரெசிவா பேசின வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்க்கிட்டு இருக்குங்க. இப்ப இதுக்கு நெறைய பேரு அஸ்வின் அவர்கள பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியாயமா? ஒரு போட்டின்னு வந்துட்டா வெற்றி, தோல்வி எல்லாமே சகஜம் தான். உள்ள உள்ள நின்னு பிளேயர்ஸ் விளையாண்டுட்டு இருக்கும்போது, வெளிய நின்னு இந்த மாரி பிளேயர்ஸ மிரட்டுனா, பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? இதே டிஎன்பிஎல் அப்படின்றனால அஸ்வின் வந்து இப்படி மிரட்டுறாரு. இதே ஐபிஎல்ல போய் பிளேயர்ஸ் இப்படிலாம் வந்து மிரட்ட முடியுமா? ஏன் இவ்ளோ அக்ரஷனா வந்து அஸ்வின் வந்து நடந்துக்கிறாரு? இது ஒரு மிகப்பெரிய தவறு. சாவடிச்சுருவேன்லாம் பிளேயர்ஸ் வந்து சொல்லலாமா? இந்த ஒரு விஷயத்துக்கு அஸ்வின் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி, ஒரு சில பேரு இந்த மாரி கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா, இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, எப்பா அஸ்வினோட எமோஷன்ஸ வந்து அப்படி அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா, அது முக்கியமான மேட்ச்சு. அந்த மேட்ச்ல வின் பண்ணா தான், அடுத்து இன்னொரு குவாலிஃபயர்ல போய் ஃபைனலுக்கு வந்து முடியும். இதனால அந்த ஜெயிக்க வேண்டிய மேட்ச தோத்துறக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான், அஸ்வின் வந்து வெளிய நின்னு, உள்ள பிளேயர்ஸ்க்கு வந்து வார்னிங் குடுத்தாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அஸ்வின் பண்ணதும் கரெக்ட் தான்னு சொல்லி, ஒரு சில பேரு அஸ்வினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அஸ்வின பொறுத்தவரைக்கும் 2 குவாலிஃபயர் மேட்சஸ்லயுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, ஒத்த ஆளா நின்னு திண்டுக்கல்ல ஃபைனலுக்கு வந்து கொண்டு போயிருக்காருங்க. 2 மேட்ச்லயும் அவர் குடுத்த இன்னிங்ஸ பார்க்கும்போதே நமக்கு தெளிவா புரிஞ்சுச்சு. அஸ்வின் வந்து ஒரு வெறியோட இருந்திருக்காருன்னு சொல்லி. எப்படியாவது ஃபைனலுக்கு வந்து போயிரணும். அதுக்கு என்ன வேணா பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஒரு சூப்பரான ஆட்டத்த வந்து குடுத்துருக்காரு. ஆனா என்னதான் இருந்தாலும், அந்த இடத்துல அஸ்வின் வந்து இவ்ளோ கோவப்பட்டுருக்க வேண்டிய தேவையே இல்லங்க. அந்த இடத்துல வந்து கூலா ஹேண்டில் பண்ணி, இத கூலா கூட வார்னிங் வந்து அஸ்வின் வந்து குடுத்துருக்கலாம். ஏன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அஸ்வின வந்து யாரு கூட கம்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, விராட் கோலி கூட கம்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, விராட் கோலிய பொறுத்தவரைக்கும் களத்துல இதே மாரி ஒரு விஷயத்த தான் வந்து பண்ணுவாரு. அவருக்கு கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கோவத்த கொஞ்சம் கூட குறைக்காம அப்படியே வந்து வெளிப்படுத்துவாரு. இவரோட அக்ரஷன்னாலே பெரிய பெரிய சர்ச்சையில விராட் கோலி வந்து சிக்குவாரு. ஸோ, இதனால தான் இந்த ஒரு விஷயத்த பார்த்து கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, "எப்பா அஸ்வின் கோவப்படுறத பார்த்தா, இன்னொரு கோலிய நம்ம பார்க்க வேண்டியது போல இருக்கும் போலயே! இந்த மாரி கோவப்பட்டு பேசுறாருன்னு" சொல்லி அஸ்வினுக்கு எதிரா விமர்சனங்கள வந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பயுமே கேப்டனா இருக்கும்போது, கூல் மைண்டட் அப்ரோச் தாங்க வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாரி நம்ம அக்ரஷன வந்து வெளிப்படுத்துறனால, ஒரு சில மேட்சஸ் வேணா வின் பண்ணலாம். ஆனா, இதே அக்ரஷன ஃபாலோ பண்ணி எல்லா மேட்சஸ் எல்லாம் கண்டிப்பா வின் பண்ண முடியாது. கேப்டன் இருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா அவங்க கூலா எந்த ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணா தான், நெறைய சாதனைகள வந்து படைக்க முடியும். இந்த ஒரு விஷயத்த நம்ம சூரியகுமார் யாதவ் கிட்டயே வந்து பார்த்தோம். ஏன்னா, இந்தியா ஸ்ரீலங்கா 3 T20 மேட்ச்ல என்ன ஆச்சு அப்டின்னா, இந்தியா கண்டிப்பா தோக்குற நிலைமையில தான் வந்து இருந்தாங்க. ஆனா, அந்த மேட்ச்ல வந்து சூரியகுமார் யாதவ் கூல் மைண்டட் அப்ரோச்சா பல விஷயங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணி, நம்ம தோக்க தானே வந்து போறோம். இனிமேல் நம்ம கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அதனால நம்ம என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி,
அந்த ஒரு மேட்ச்ல நெறைய விஷயங்கள வந்து பண்ணி, அந்த மேட்ச சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போயி, சூரியகுமார் யாதவ வந்து வின் பண்ண வச்சாரு. இந்த மாரி அந்த மேட்ச நம்ம இந்தியா வின் பண்ணதுக்கான காரணம், சூரியகுமார் யாதவோட கூல் மைண்டட் அப்ரோச் தான். அதனால ஒரு கேப்டனா இருக்கும்போது, இந்த மாரி கூலா அப்ரோச் பண்ற பட்சத்தில தான் நெறைய சாதனைகள வந்து படைக்க முடியும். அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து அஸ்வின் புரிஞ்சுக்கிட்டா வந்து நல்லாருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.